தாத்தா அணை வச்சிருப்பாங்க, பார்த்து போங்க. நான் தான் டைரக்டா போய் அதெல்லாம் தாத்தாவுக்கு குறுக்க வந்து எறும்பு போற மாதிரி 100 கிலோ திராட்சை செம்மையா நசுக்கிறோம், பயங்கரமா நசுக்கிறோம். இன்னைக்கு ஒரு குடி, எல்லாரும் வாங்க. எதுக்கே கத்தியல? பழத்தை ஒதுக்கிறதுக்கு கத்தி வேணுமா? ஆனால் லப்பரும் கையில் இருக்க மாட்டேங்குது. நிலக்கடலை ஆயிர மாதிரி இருக்குல்ல. நீங்கள் என்ன இந்த கடலை வேலையாக குறியா வச்சுட்டு தெரியல. அந்த மாதிரி நீ பண்ணுறடா. இப்போ எத்தனை ரூபாய் ஓடனேன்? தண்ணி குடிக்க போனியா இல்லை சாப்பிட போனியா? போனு தாத்தா போனு. அதை தாண்டா நம்ம என்ன தானே அங்கே போயிட்டான் லொக்கேஷன் பார்க்க போகும்போது. சாரே கோலம் 10 நிமிஷம். இப்பவே நல்லா மூச்சு இழுத்துக்கிறான். அது பார்த்து போடுங்க தாத்தா. இது இருக்கு, காம்பு இருக்கு. என்ன கிடக்கு அப்படிங்கிறியா? குட்டி பழம் தானே நல்லா இருக்கும், வாயில் போட்டுக்கேன். வழங்கி கல் மாதிரி கிடக்கு பாருங்க. நான் பிடிச்சிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் சொல்லி போடுறான். நன்றி மச்சான், நன்றி. நான் கேட்டேன் அங்கே போட்டேன். ஓகேடா, எனக்கு போதுண்டா. தாங்கடா ஆப்பு தாத்தாவுக்கு போட்டு சாப்பிடட்டும். நாளி போட்டு நாளி. அலைய அண்ணாந்துக்கிட்டு குத்துறா சும்மா. நியூஸ் வந்தா போதாது. மழை நசுங்கானா யார் யாரெல்லாம் பற்றி தெரிஞ்சுதோ அவங்களாம் பெயில். என்னத்தா எல்லாம் வந்து சரியா இல்லை. சரி வடிகட்டி வாங்கிட்டு வந்தா குழம்பு இப்படி தானே கிண்டு. இன்னும் வந்து கிடைக்குதுப்பா. நீ 5 டம்ளர் குடிக்க நான் கொண்டு விடுவேன். சாட்சி முடியும். போந்தல
பிடிச்சிக்க. இப்போ இப்படி அடியில் தண்ணியாக வருது. ஆமாம். அப்பா திராட்சைப்பழம் சாறு எதுவுமே சேர்க்கல. திராட்சைப்பழத்தை மட்டும் நசுக்கி அந்த சாறு எடுத்தது. இந்த வெயில் நேரத்து குடிக்கும்போது வயிறு அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கு. வேற லெவல் டெம டேஸ்ட்டு அப்படி இருக்கு. இடையில கொண்டையே இல்லை. ஜூஸ்மா திராட்சை ஜூஸ் இருங்கம்மா உட்காருங்கம்மா உட்காருங்க உட்காந்து சாப்பிடுங்கம்மா. சொக்கு இருக்குவா என்ன கொஞ்சம் திராட்சை ஜூஸ் ஊற்றுறேன். அப்படியே எடுத்து சாப்பிடுங்க.